Good morning, students. Sample space having equally likely outcomes. If we assume that all outcomes of one experiment are equally likely to occur, then the probability of any event E equal the proportion of outcomes in the sample space that are contained in E. P of E equal to number of points in E divided by number of points in S. ஸோ இதில் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சாம்பிள் நம்ம எடுக்கிறோம். அந்த சாம்பிள் அவுட்கம்ஸில் என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் வந்துட்டு P of E அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் E டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். டோட்டலாக என்னென்ன சாம்பிள்ஸ் ஈவெண்ட் நடந்ததோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதில் எது வந்து பாசிபிளாக இருக்கிற அவுட்கம்ஸ் என்னவோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதுலேருந்துட்டு இதுக்கு என்ன ஃபார்முலானா P of E ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் E டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் S. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட்டு எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் அப்பியர் இன் எ சிங்கிள் த்ரோ ஆஃப் எ ஃபேர் காயின். ஸோ என்னன்னு பாருங்கள், ஒரு நிகழ்தகவு என்ன அப்படின்னா ஒரு காயினை ஒரு தடவை மட்டும் நம்ம டாய் பண்ணும்போது ஒரே ஒரு ஹெட்டு மட்டும் நடக்குது. ஸோ அப்போ இதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷனில் ஃபார்முலா P of A ஈக்குவல் டு N of A டிவைட் பை N of S. N of S அப்படிங்கிறது டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது, ஒரு காயினில் டைலும் இருக்கும் ஹெட்டும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு தடவை டாய் பண்ணும்போது என்ன கிடைக்கும், டைலாகவும் இருக்கலாம் ஹெட்டாகவும் கிடைக்கலாம் நமக்கு. ஆனால் அதுக்கான டோட்டல் ஈவெண்ட் என்ன, 2 தானே, ஹெட்டும் கிடைக்கலாம் டைலும் கிடைக்கலாம். ஆனால் நம்ம எத்தனை தடவை சிங்கிள் த்ரோ ஒன் டைம் மட்டும்தான் நம்ம த்ரோ பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு ஈவெண்ட்டு தான் கிடைக்கும். ஆனால் டோட்டல் ஈவெண்ட்டு 2 ஹெட்டு ஆர் டைல். நம்ம ஒரு தடவை டாயில் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு அவுட்கம் தான் கிடைக்கும். அப்போது நம்ம ஒரு சிங்கிள் த்ரோ பண்ணும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஹெட்டு வந்து அப்பியர் ஆகிருக்கு. அப்போது இதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம், ஹியர் A be the event of getting exactly 1 head in a single throw of a fair coin. அப்போ எஸ்ஸுங்கிறது என்னது, சாம்பிள் ஸ்பேஸ். மொத்தமாக என்ன சாம்பிளோ அதை நம்ம ஒரு காயினில் என்ன இருக்கும், ஹெட்டு இருக்கும் டைலும் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை, 2. எத்தனை ஈவெண்ட் இருக்கும் இதில், ஒரு காயினில் டைலும் இருக்கும் ஹெட்டும் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 2. ஆனால் நமக்கு சிங்கிள் த்ரோ ஒரு தடவை வந்து த்ரோ பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு ஹெட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்போ N of A ஈக்குவல் டு 1. அப்போ therefore P of A equal to N of A divided by N of S equal to 1/2. Thank you.